பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீஸ் ஆம்லெட் சாண்ட்விச். 10 minutes breakfast ரெசிபி எபிசோட்ஸில் சீஸ் ஆம்லெட் சாண்ட்விச் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கேப்சிகம், 2 பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் கொஞ்சம் நீல நிலமாகவும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் சாஸ், 2 ஒயிட் பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு ஒரு சீஸ் ஸ்லைஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு முட்டை, ஒரு 2 டீஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சுக்கோங்க பிரெட் வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்த சீஸ் சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மசாலாவில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் வந்து உப்பு. சீஸ் ஆம்லேட் சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு முட்டை உடச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா இந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணி ஒரு 10 minutesல நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபுல்லாக இந்த ரெசிபியை செய்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 7 to 10 minutes தான் ஆகும். ஸோ வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் இருந்தால் போதும், வீட்டில் ரொம்ப ஈஸியாக அதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். முட்டை உடச்சதுக்கப்புறமா நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி இதில் சேர்த்துடலாம். அடுத்து இதில் கொஞ்சம் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் நிறையா இருக்கும், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். காய்கறி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துடலாம். மசாலாவில் மிளகா பொடி, மஞ்சள், உப்பு, அப்புறம் வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம். மசாலா போட்டதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் இதை நல்லா பீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து முட்டையோட இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா சேரும். ஒரு தவா வச்சு அது சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த ஆம்லேட்டை போட்டு எடுக்க போகிறோம். ஆம்லேட்டில் காய்கறிகள் நிறையா இருக்குது அப்படின்றதுனால நல்லா இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இது 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம பிரெட் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பிரெட் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிரெட் ஸ்லைஸில் கொஞ்சம் சாஸ் தடவிக்கோங்க. இன்னொரு பிரெட் ஸ்லைஸை அப்படியே வச்சிடலாம். இது நீங்கள் பட்டர், கீ, இல்லை நெய், இல்லை நார்மல் எண்ணெய் வச்சு கூட நீங்கள் அதை ரோஸ்ட் பண்ணலாம். பட்டர் வந்து நீங்கள் யூஸ்வலாக தவாவில் போடுறதோட பிரெட் மேலே போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். பிரெட்டு 2 பக்கமும் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து ஆம்லேட்டை கரெக்டாக இந்த பிரெட் ஸ்லைஸ்க்கு எடுத்து வைக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நடுவில் இப்போ ஆம்லேட் வச்சுட்டு நம்ம வந்து சீஸ் வைக்க போகிறோம். ஸோ ஆம்லேட்டை நீங்கள் வந்து இந்த பிரெட் ஸ்லைஸ்க்கு ஏற்றாப்பில் கரெக்டாக நடுவில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சீஸை வந்து இந்த சூட்லேயே அப்படியே மேலே வச்சுருங்க. இந்த சீஸ் மேலே வைக்கிறதுக்காக தான் காய்கறியெல்லாம் கொஞ்சம் தனியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்களா நீங்கள் அப்படியே கூட இன்னொரு பிரெட் ஸ்லைஸை மூடிட்டு கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் இந்த கேப்சிகம், வெங்காயம், தக்காளிலாம் கொஞ்சம் ராவாக கிறிஸ்பியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அதில் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ராவாகவே வச்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி, அப்புறம் தேவையான கேப்சிகம் வச்சுட்டு இப்போ இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அது மேலே நல்லா ஈவனாக வந்து அதை கொஞ்சம் அமுக்கி விட்டுருங்க. அப்போ தான் அது நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகும். நம்மளோட சீஸ் ஆம்லேட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சூடாக இருக்கும் போதே வந்து கொஞ்சம் கட் பண்ணிடுங்க நடுவில். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக கட் ஆகும். நடுவில் கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துடலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். சீஸ் ஆம்லேட் சாண்ட்விச் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி 10 minutes இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இந்த ஈஸியான சீஸ் ஆம்லேட் சாண்ட்விச்சை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.